போய் மாட்டி விடா அப்படின்னு அந்த மாதிரி தானே அச்சு அச்சு காமிக்கிறேன். ஆமா எங்க போய் மாட்டி வருவேன்? ஆந்திரா போய் வர்றேங்க. ஆந்திராவா? எப்படியா பாட்டி இடம் போனது உனக்கு தெரியாது. திருவண்ணாமலைக்கு திருப்பதிக்கு போற பைபாஸ்ல போய் நம்ம கம்யூனிட்டி கொள்ளடிக்கு போற கம்யூனிட்டி பைபாஸ் ரோட்ல என்ன வேலை இருக்குது? வேலை இருக்குது அங்கதான். என்ன வேலை? இந்த 10 மாசம் ஆனா போதும் ஜனம் கட்டிக்கு ஆகாது. காய் துண்டு ஒண்ணு கட்டின்னு ஒரு வேஸ்ட் ஒண்ணு கட்டின்னு பட்டப்பட்டியா நாமத்தை போட்டுன்னு ஒரு சொம்பு ஒண்ணு வச்சுக்குவாங்க. அதுல 3 நாமத்தை போட்டுன்னு ஒரு பொட்டி ஒண்ணு வச்சுக்குவாங்க, மரம் வச்சுக்குவாங்க. ஏழை கொண்டானா சொல்லுவாங்க. அது மாதிரி பாதயாத்திரை போறாங்கல்ல ஜனங்க சொன்னாருமா 7 மணியானு இன்னும் நேர்ல என்னால பார்க்க முடியல. அதனால இந்த காணிக்க போடுற இந்த உண்டி எங்க போய் சேருது? திருப்பதி உண்டியில பணம் வாங்க போகுது. லாரி லாரியா மூட்டை மூட்டையா லாரி லாரியா போதும் பைபாஸ்ல போய்க்குது. ஆமா இத நான் கேள்விப்பட்டேன். நேரா போய் பைபாஸ்ல நின்னு லாரி ஒண்ணு வந்து சைக்கிள்ல குரங்கல விட்ட லாரி நின்னு போச்சு. மேல ஏறி மூட்டை தள்ளலாம் உள்ள ஒரு பொட்டிக்குதுங்க. பொட்டி திருப்பதி பொட்டியா? ஆமா நாராயணா கோவிந்தா வாய்க்கே இருக்காது. உன்னை நிர்வாக பாராட்டு அப்படி சொல்லு. ஏண்டா திருப்பதி லாரி வந்து பெட்டியா ஒட்டிங்க. பல வருஷத்துக்கு உட்காந்து நம்ம சாப்பிடலாம். மத்தவங்க நின்னுட்டு சாப்பிடுறாங்க, நம்ம கஷ்டப்படாத சாப்பிடலாம். அப்படி சொல்றேன். ஆமா சரி ஆகட்டா. இருந்தாலும் மெட்டீரியல் என்ன இருக்கு? உள்ள நிறைய இருக்குது. பணமா சரியா? வைரம் வைரரியா கோமேதக கிரைனட் அத கூட விலை மதிப்புள்ள பொருள் இருக்குது உள்ள. அப்படியே ஆமா காலத்துக்கு நம்ம சாறு உட்காந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு யாரு பணம் கட்டாலும் வாரி 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 வாரியா அந்த மாதிரி இருக்குது உள்ள வாரா. சரிடா நான் அதை பார்த்து வேண்டும். கண்ண மூடு நான் சொல்லும்போது கண்டுக்காது. நான் கண்ணை திறக்க போறேன். இன்னைக்கு நம்ம விதி வசத்தால செத்துட்டா கூட சரி எதுவுமே பதிப்பாங்க. ஒரு வருஷம் கழிச்சு பாரு அந்த வெறும் எலும்பு கூட ஒண்ணு இருக்காது. ஆனா காலத்துக்கு அழியாத பொருள் இது ஒண்ணு மட்டும் தான். மயிறு மட்டும் தான் இருக்கும். அப்படிதான் நீ நினைக்காத. இந்த ஊர்ல இன்னும் 5 நிமிஷம் பணம் ஆகிடுவேன். இந்த ஊர்ல ஆமா பணம் ஆகிடுவேன். ஏன்னா அந்த காலத்துல பொம்மநாட்டிங்க எல்லாம் இருந்தாங்க. இப்ப யாரும் இல்லையா? அப்படி கேட்டாருங்க. வயசானவங்க சொல்றேன். அந்த காலத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? கூந்தல விச்சு விட்டா பின்னங்கால் வந்து அடிக்கும். ஏன் இப்ப இருக்கிறவங்களுக்கு அப்படி கிடையாது. தாலி ஒரு விட்டுக்கு வர மாட்டேங்குது. ஒரு ஆளு கூட கிடையாது. இதுல வேற நிலப்பம் படையடிக்கிட்டு கொப்பு ஒண்ணு வச்சுக்கிட்டு முன்ன 5 நாங்க அப்படி வச்சுக்கிட்டு அப்படி வருது வச்சுக்கினா இந்த லெகின்ஸ் டி-ஷர்ட் போட்டு சூத்த தூக்கணும். அதனாலதான் சொல்றேன் காலம் மாற மாறி எல்லாமே மாறுண்டா. அதுக்கு முன்ன இருந்த பெண்களுக்கு இயற்கையாகவே முடி நீட்டமா இருந்த காரணம் இருக்குது. இயற்கை உணவை சாப்பிட்டாங்க. இப்ப யார் சாப்பிடுறாங்க? கிடையாது. சாப்பிடுறாங்க சிக்கன் ரைஸ் எக் ரைஸ் அதுதான் அடி புல் வளர்த்துறாங்க. அதனால இந்த மாதிரி முடி இங்க வெத்தனை வச்சுக்கா. இப்படி பின்னால போட்டா எவனோ இஸ்துன்னு போடுவாங்க. இப்படி முன்னால அடி அழகா ஸ்டைல போட்டு வித்து காட்டு. இப்ப பாரு அக்கா ஜவுரிமா ஜவுரி 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 முடி ஜவுரி முடி மா முடி வாங்கலமா. ஜக்காத்தி பத்திர ஆட்டுக்கு வரையா டை அடிக்கிட்டு முடி வந்து பின்னி போட்டுருவாங்க. யாரு எப்படியா எப்ப போயிட்ட? நான் கட்டத்தானே இருக்கிறேன். நீ ஃபுல்லா வச்சா கூட இருக்காதுடா. வேற எப்படி? இப்ப நான் வித்து காட்டுறேன். சரி காலையில பார்த்து நீ கத்துக்கோ. சரிங்க புரியுதா? ஜவுரி வாங்கலையா? ஜவுரி கட்டு 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 ஜவுரி வாங்கலையா? ஜவுரி ஜவுரி முடி ஜவுரி முடி இது ஒரு வியாபாரம் ஆயிப்போச்சு. இன்னொன்னு இத வாங்க தவிர விக்கத்தோட வாங்க முக்கியமா. எப்படி வாங்கம்மா வாங்க. உங்க வீட்டுல தேவையில்லாத முடியெல்லாம் தூக்கி போடாதீங்க. சேர்த்து வச்சு தேவையான கொடுத்தாங்க 100 கிராம் முடி 100 ரூபாய். அதேதான் 50 கிராம் முடி 50 ரூபாய். அண்ணா வாங்கிக்கலாம் கொண்டா வாங்கிக்கலாம் எப்போ வேணாலும் வாங்க. ஆனா
நீ ராவு ஃபுல்லா கஷ்டப்பட்டு வில்ல வச்சு ஆடி கிடக்குது எங்கன்னா இந்த நெமிலி பஸ் ஸ்டாண்ட்ல போய் மயில் இழுத்து கிடக்கலாம் நானு. ஆமா இதுக்காக நான் வந்தேன் நானு. கவலைப்படாது. இறப்போடு கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டாம். ஏய் பொண்ணு மரல என்கிட்ட இருக்கு. இடி கொள்ளடிக்கு போக தேவையில்லை. நான் புகுந்த வீட்டுல பெரிய பெரிய வீடு. பெரிய பெரிய வீடு. ஆமா. ஒண்ணு கூட சாதா வீடே கிடையாது. எல்லாம் மெத்த வீடு தான். சரி விடு. முடிஞ்சு போச்சு. என்ன பண்ண? எடுத்து வச்சுங்க. குட்டியா? கூட்ட. அது எடுத்து போய் அப்படியே அந்த பைபாஸ்ல வெய்ய. வெச்சிடுறேன். லாரி வந்தா தூக்கி போட்டு போக வேண்டியதான். ஏய் சாமி. இருந்தாலும் இன்று என்ன கிழமை? இது வெள்ளிக்கிழமை. இருந்தாலும் போகட்டும் விடு. ஆமா. பெண்கள் அதிகமாக கூட்டம் விட. பஞ்சாப். சி. குலக்கரை. குலக்கரை. டேய். அத பார்த்தா பொச்சாமரை குளம். அந்த பொச்சாமரை குளத்தருகே செல்ல வேண்டாம். யாருக்கு அந்த பெண்கள் யாராவது வந்தால் தண்ணீர் அருந்தி விட்டு அவர் கற்பை சோறையாட வேண்டாம். நீ ஓடு. நீ குளத்தருக்கு சென்று தண்ணீர் அருந்திய பிறகு கொடுத்துட்டு செல்ல வேண்டும் அல்லவா? அதோ தெரிகிறது குளக்கரை. ஏதோ ஒரு பார்வதி கேட்கிறது. அந்த பெண்ணின் குரலை சரி அழகான பெண் ஒருத்தி ஆடிக்கொண்ட பாடிக்கொண்டு செல்கிறார். போறவ யாருன்னு தெரியல. பின்னாடி போனா போட முன்னாடி பிடிக்க முடியாது. குறுக்கு வழியா போதும் போய் அமுக்குற மாதிரி அமுக்குறோம். ஆமா
கைச்சட்டி ஐயோ ஐயா பூசக்தி ஐயா பூசக்தி சூப்பர் பீரா சூப்பர் பீரா எந்த பிரிச்சு சொல்லுங்க பாரு. ஆமா யாருன்னா வெள்ளாசர் கூப்பிடுறாரு. யாரு இல்லையா யாருமே கூப்பிடல கூட்டம் வேறு இருந்துச்சுங்க. இருக்கட்டா உனக்கு கொசு வச்சுட்டு வந்தேன். என்ன பையன் என்ன? இருக்காத என்ன பார்த்துட்டு நீ என்ன பண்ண போற? வெங்காயம் விட்டு போறேன் நான் தோல் உரி வரேன். வாடா எப்பா யா இருக்கிறத கட்டி போனா கூட அவரு விட்டாரு நல்லா இருக்குங்க. ஏப்பா சூப்பராக நாடி நேரமெல்லாம் இசிக்கிட்டு அந்த பொண்ணு பார்த்தாங்க. நாடி நேரமெல்லாம் இசிக்கிட்டுங்க. எங்க நரம்பு தச்சு வந்து போற ஏத்து காலம் போடு ஏங்க நீ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஜெய் செகண்ட் ஷிஃப்ட் போடா போடா நான் உங்ககிட்ட நீ பேச வந்தேன் ஒரு வேலை தரேன் என்ன வேலை? செய் நீ போற அவ யாரு ஆ எந்த நாடு பாடு நீயே பார்த்து வரல உண்டு போறாங்க கம்முன்னு போ. அப்படி நீ என்ன சொல்லி அண்ணன் உள்ள போறான். அப்ப